ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே டீட்டெயிலாக கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்குங்க. அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் நான் வீடியோ வந்து எப்பப்போ லோ பட்ஜெட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறனோ, போஸ்ட் பண்ணுறனோ, பதிவு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான 2 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. 2 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வித் வீடோட, புஞ்சை நிலம் வித் மரங்களோட, எல்லா மரங்களோட 2 வீடு, கிணறு, போர் சர்வீஸு எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த லேண்டு, வீடு, ஃபார்ம் ஹவுஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, நஞ்சையா புஞ்சையா, எத்தனை ஓனரா, சிங்கிள் ஓனரா, என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, கிணறு இருக்கா, போர் இருக்கா, தார் ரோட் டச்சில் இருக்கா, ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, எந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோலேயே ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடுவாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து எவ்வளோ சீக்கிரம் நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு, நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி தர முடியுமோ சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை குறைந்த விலையில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும், லோ பட்ஜெட் லேண்டாக தேடிட்டுருக்கீங்க, ஒரு நல்ல லேண்டாக கிளியர் டாக்குமெண்ட்டோட ஒரு சூப்பரான லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து கம்மியான பட்ஜெட்டில் குறைந்த விலையில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு நல்ல அருமையான லேண்டு. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு நல்ல டெவலப்டு ஃபார்ம் லேண்டாக கேட்டிருந்தீங்க. யார் வந்து டெவலப் பண்ண மாதிரி வித் வீட்டோட, மரங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஸோ டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் வருங்க. 2 ஏக்கருக்குள்ளே வரும். ஸோ நல்ல ஒரு அருமையான லேண்டு, அதுவும் 2 வீடோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடும் சேர்த்து 1900 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 1900 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு 2 வீடும் சேர்த்து. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டோட பாத்ரூம் அட்டாச் வித் பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்குங்க. அதோட இதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாத்ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து கட்டியிருக்காங்க. உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் ஆகட்டும், கீழ் டைல்ஸு, சைடில் இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆள் இருக்குங்க. உங்களுக்கு பெரிய ஒரு ரூம் மாதிரி ஒன்று வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட ஒரு பெரிய ரூம் இருக்குது. இது ஒரு வீடு. உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு மாடர்ன் வீடு மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த 2 வீடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட் வரும். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டுங்க. உங்களுக்கு லேண்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். உங்களுக்கு சிங்கிள் ஓனர், சிங்கிள் சிக்னேச்சருங்க. அதுவும் வித் ஃபென்சிங்கோடு இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. வித்து எல்லா மரங்களோடு இருக்குங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், வாழை மரம், சப்போட்டா மரம், எலுமிச்சை மரம், தேக்கு மரம், செம்மரம், சந்தன மரம், எல்லா மரமும் வச்சுருக்காங்க. மாதுளை மரம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. ஸோ தென்னை மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 to 1.5 வருஷத்தில் உங்களுக்கு காய்ப்பில் வந்துடும். மிச்சப்படி மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹைப்ரிட் மரம், எல்லாமே நல்ல சூப்பரான மரங்க. செப்டிக் டேங்க்கும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல பெரிய செப்டிக் டேங்க் உங்களுக்கு. ஃபென்சிங்கு, கிணறும் இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. கிணறோட வீடியோவும் நான் உங்களுக்கு இதிலே வந்து காமிச்சிருப்பேன். கிணறு வித் சர்வீஸு, சோலாரும் இருக்குங்க. கார் ஷெட் பார்க்கிங்கும் இருக்குது. காருக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்டு மாதிரி பார்க்கிங்கும் இருக்குது உங்களுக்கு. வித் சோலாரோட சோலார் பேனலோடு இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க. ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக இருக்கும். மண் வந்து நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. நீங்கள் எது போட்டாலும் இந்த லேண்டில் வந்து நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. நல்ல ரெட் சாயிலான மண், புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான மண். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியா வந்து காலியாக விட்டுருக்காங்க. வேர்க்கடலை, எள்ளு, உளுந்து அது மாதிரி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 80-70 சென்ட் வந்து காலியாக விட்டுருக்காங்க. மீதி ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி எல்லா மரங்களும் கலந்து வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா கேப் விட்டு தள்ளி தாங்க வச்சுருக்காங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து கேட் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கு வித் கேட்டோடு இருக்குங்க. வீடு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடு இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுங்க உங்களுக்கு. இந்த வீட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பராக இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க. நான் வீட்டு உள்ளே போய்ட்டு ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். அதுவும் வாட்டர் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வாட்டர் டேங்க் செட்டப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டரோடு இருக்குங்க. ஸோ இந்த வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இன்வெர்ட்ரு நீங்கள் கரண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் இன்வெர்ட்ரு ஜென்ரேட்டரோடு இருக்குது உங்களுக்கு. வீடு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான வீடுங்க. அதுவும் வித் ஏசிலாம் போட்டிருக்காங்க உள்ள. ஒரு அருமையான வீடு. நல்ல இப்பத்தியான மாடல் டைப் வீடு. இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணி காமிச்சிருப்பேன். இது மாதிரியான ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டை வந்து நான் பார்க்கவே இல்லைங்க. கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த வீடு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட வித் கிச்சனும் இருக்குங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அட்டாச் கிச்சனோட இருக்குது. பூஜை ரூமும் இருக்குது. இது ஒரு பெரிய ஹாலுங்க உங்களுக்கு. மாடர்ன் ஹவுஸுங்க. நியூ மாடல் ஹவுஸ் இது. ஸோ நேரடியாக வந்து பாருங்கள். இப்போத்திய ட்ரெண்டுக்கு ஒரு நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலு, பெரிய ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அட்டாச்சு கிச்சனோட, அதுவும் வித் பூஜை ரூமோடு இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது. அதுவும் நல்ல பெரிய ரூமுங்க. பெட்ரூமு வித்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. ரெண்டுமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல சூப்பரான லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 25 நிமிஷம் to ½ ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸில் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நல்ல ஒரு அருமையான வித் டெவலப்டு ஃபார்ம் லேண்டோடு இருக்குது. அதுவும் வந்து பாத்ரூமு, இன்டீரியர் ஒர்க்கு, பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹீட்டரு எல்லாமே இருக்குங்க. பாத்ரூமில் என்ன செட்டப் இருக்கணுமோ ஹாலு, பெட்ரூமு எல்லாத்துலேயும் நல்லா வந்து கரெக்டாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்க. அர்ஜென்ட் சேலுங்க. மிக அவசர விற்பனை. அர்ஜென்ட் சேல்ஸ்னால பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நேரடியாக வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ ஒரே பவுண்ட்ரிங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கருக்குள்ளே வரும். எல்லாமே ஒரே பவுண்ட்ரி தான். கிளியர் டாக்குமெண்ட்டு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட்
ஓனர்கிட்டேயும் சிட்டி உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. அந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைரக்ட்டு தான், நீங்கள் லேண்டு பார்த்துட்டு அப்பயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே கூட கால் பண்ணி தரேன். நீங்கள் வந்து நீங்களே டைரெக்டாக கூட அந்த ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. ஸோ டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்லேயே நல்ல பெரிய டவுன் பஜார் சிட்டி இருக்குங்க. அந்த டவுன் பஜார் சிட்டியில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. நல்ல பெரிய டவுனுங்க உங்களுக்கு. பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் வரும். 400 மீட்டர் தாங்க வரும். 400, 500 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குங்க. எனி டைம் பஸ் போகிற ரூட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் தாங்க வரும். 600 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க உங்களுக்கு. என்ஹெச், ஜிஎஸ்டி, 100 அடி பைபாஸுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தாங்க வரும். 23 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா என்ஹெச், ஜிஎஸ்டி, 100 அடி பைபாஸ் இருக்குங்க. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300, 400 மீட்டர் தாங்க வரும். 400 மீட்டர்லேயே நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் இந்த லேண்ட்லேயே கூட வந்து இவங்க எப்படி ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்களே கூட இந்த லேண்டில் கூட தாராளமாக வந்து நைட்டு கூட தங்கலாங்க. எந்த ஒரு பயமும் இல்லை உங்களுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுக்கு மேலே இருக்குங்க. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 வீடுக்கு மேலே இருக்குது. எல்லாம் வந்து நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக நேரடியாக வந்து பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம பேசிக்கலாங்க. ஒன்றும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் யூஸுக்காக எப்படி பண்ணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜென்ட் நாள் தாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, மிச்சப்படி எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க ஒன்று எப்படி பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1900 ஸ்கொயர் ஃபீட் சொன்னோம் பார்த்தீங்களா வித் வீடோட, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேங்க. புது வீடு உங்களுக்கு, நியூ மாடல் ஹவுஸு, புது வீடு, கண்டெய்னர் வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த லேண்டு வீடியோ பற்றி உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு லொக்கேஷனில் கிளியர் டாக்குமெண்ட்டோட லேண்டு கிடைக்கிறதுலாம் இப்போ ரொம்ப ரேராக இருக்குங்க. அதுவும் ப்ரைஸ்லாம் வந்து ஐயா சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக விற்கணும், அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ரேட்டுன்னு கம்மியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரடியாக வாங்க, சைட் விசிட் வந்து பாருங்கள். எல்லா மரமும் இருக்குங்க. சுண்டக்காய் மரம், வாழை மரம், தென்னை மரம், மாமரம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த லேண்டை வந்து பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சோர்ஸும் இருக்குங்க. ஏன்னா தென்னை மரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 தென்னை மரம் இருக்குது உங்களுக்கு. மாமரம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. ஸோ 60-65 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லா மரமும் கலந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதுவும் நல்லா தள்ளி தான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வைக்காமல் நல்லா கேப் விட்டு ஒரு ஃபார்மில் என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணுமோ அது எல்லா மரமும் வச்சுருக்காங்க. இந்த மரங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மரமும் இருக்குங்க, சந்தன மரமும் இருக்குது, செம்மரமும் இருக்குது. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வருங்க. இன்னும் ஒரு 10 to 12 வருஷம் போச்சுன்னா அந்த மரங்களே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து செம்மரம், சந்தன மரம்லாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ சர்வீஸும் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சர்வீஸ் இருக்குங்க உங்களுக்கு. இபி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தனி இபி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. கிணறும் இருக்குங்க. நல்ல ஒரு நீர்வளமான லேண்டு உங்களுக்கு. இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி இருக்குங்க. அதோட வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நல்லா வந்து கிணறு நல்ல ஆழமான கிணறுங்க உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கிணறு வந்து ஒரு 3 ஏக்கர் இல்லை 4 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு. வெயில் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஏக்கர் தண்ணி இறைக்கும் உங்களுக்கு. மழை காலத்தில் சொல்லவே தேவையில்லை. நல்ல உங்களுக்கு நல்ல நீர்வளமான லேண்டு, நீர்வளமான பூமிங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மண். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கரில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க. மீதி ரிமைனிங்
ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 80 சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90 சென்ட்டில் உங்களுக்கு வேர்க்கடலை, உளுந்து, எள்ளு அது மாதிரி வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ காமிச்சிருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. லேண்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் வித் கேட்டும் நல்ல பெரிய கேட்டுங்க, உங்களுக்கு கேட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக நேரடியாக வாங்க. யாருக்கு இந்த லேண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறவங்க. கரெக்டாக லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ 3 கிலோமீட்டர்லேயே நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குதுங்க. திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வரும், திருவண்ணாமலை மாவட்டம் வரும். பட் ஆனால் இந்த லேண்ட் இருக்கக்கூடிய நியர்பை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்தவாசி, மேல்மருவத்தூர் தான் உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் வருங்க. ஸோ நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னோன்னே நம்ம சென்னையிலேருந்து ரொம்ப லாங்காக இருக்கும் பொழுது, லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும் பொழுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லைங்க, டிஸ்ட்ரிக் வைஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வரும். ஸோ பக்கத்து டவுனு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தவாசி, மேல்மருவத்தூர் தான் கொஞ்சம் நல்ல பெரிய சிட்டி டவுனாக வருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்க, நேரடியாக வந்து பாருங்கள், எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபார்மிங் பண்ணுறதுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லேண்டில் வந்து அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே விவசாயம் பண்ணலாங்க. மண்ணும் வந்து நல்ல தரமான மண், உங்களுக்கு சூப்பரான மண். ஆர்கானிக் மட்டும்தான் போடுவாங்க, எந்த ஒரு மருந்து எதுவுமே போட மாட்டாங்க. ஒன்லி ஆர்கானிக் தான் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை முறை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பைப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் இருக்குங்க. ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் சொட்டு நீர் பாசனம் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஓனர் வந்து ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு செடிக்கும் ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்வை திறந்தால் தண்ணி வர மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவும் பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு மரத்துக்கும் வந்து போட்டிருப்பாங்க. அந்த சைடில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாமே பைப் லைன் கனெக்ஷனுங்க. மரமும் நல்லா வந்து மாமரமே வந்து ஒரு 4-5 வெரைட்டி வந்து கலந்து வச்சுருக்காங்க. ஒரே மரமாக வைக்காமல் மாமரம் ஒரு 5-6 வெரைட்டி வந்து மாமரம் இருக்குது. ஸோ தென்னை மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க, 2-3 வெரைட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே ஹைப்ரிட் மரங்க, உங்களுக்கு நல்ல ஒரு காய்ப்பில் வரக்கூடிய மரம். ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபென்சிங்கு வித் கிணறு, சோலார் பேனல், போர் சர்வீஸு, வீடு எல்லாமே இருக்குங்க. தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் மண் ரோடு வருங்க. அதுவும் பொது ரோடு தான் உங்களுக்கு. நம்ம தார் ரோட்லேருந்து 200 மீட்டர் மண் ரோடு வரும். அதுவும் ஜஸ்ட்டு உங்களுக்கு பொது ரோடு தான். எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்ம் லேண்ட்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. வித் ஸ்விம்மிங் பூலோடு இருக்குங்க உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடு கட்டி ஸ்விம்மிங் பூலோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி எல்லாம் சென்னை பீப்புள், சென்னை பார்ட்டி எல்லாருமே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃபேமிலி வந்து 8-10 ஃபேமிலி வந்து இங்கேயே பர்மனெண்ட்டாக வந்து தங்கிட்டாங்க. சென்னையிலேருந்து வந்து இங்கேயே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணி இங்கேயே வந்து ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அது மாதிரி பண்ணை நிலமாக வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாட்டு பண்ணையாக வைக்கணும், இல்லை ஆட்டு பண்ணை வைக்கணும், இல்லை கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பின்னாடி எம்டியாகவும் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 80-90 சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கருக்குள்ளே வந்து எம்டியாகவும் விட்டுருக்காங்க. அதனால் அதில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம், பண்ணை நிலமாக வச்சுக்கலாம், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாமே வந்து தோப்பாக வைக்காமல் ஒரு ஏக்கர் 20 சென்ட், 1 ஏக்கர் 10 சென்ட்டில் மட்டும் தோப்பாக வச்சுட்டு மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 90-80 சென்ட் வந்து காலியாக தான் விட்டுருக்காங்க. காலியானால் அதுலேயும் வந்து பயிர் தான் இப்போ அவங்க போட்டிருக்காங்க. உளுந்து,
வேர்க்கடலை அது மாதிரி பயிர் போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தோப்பாக வைக்கணும், அப்படி மரங்களோட வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் அந்த 90-80 சென்ட்டில். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் ஏரியா வந்து உங்களுக்கு காலியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அர்ஜென்ட் சேல்ஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சேர்த்து இந்த வீடு, ஃபென்சிங்கு, மரங்கள், கிணறு, சோலார் பேனல், சர்வீஸு, 2 வீடு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸாக மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 87 லேக்ஸ் சொல்கிறாங்க. 87 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைனலாக ஒரு 86 லேக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. 86 லட்ச ரூபா ஃபைனலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வாங்க, கண்டிப்பாக சைட் விசிட் பாருங்கள். ஓகேனா இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. கண்டிப்பாக ஓனர்கிட்டயே நான் சிட்டிங் உட்கார வச்சு பேச வைக்கிறேன். பட் ஆனால் ஓனர் வந்து ஃபைனலாக 85 லேக்ஸ் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் சேல்ஸ்னால தான் இந்த ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி வரதே ரொம்ப ரேராக தான் இருந்திருக்கும். மிக மிக அவசர விற்பனை அர்ஜென்ட் சேல்ஸ்னால 85 லேக்ஸ் வந்து ஃபைனலாக முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரைஸ் வந்து 90 லேக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ஜென்ட்னால பார்த்தீங்கன்னா 87 சொல்லி 86 வரைக்கும் ஃபைனலாக முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட பேசினா 85 லேக்ஸ் 85 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக 85 லட்ச ரூபா வருங்க. ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி வாங்கி தரேன். பட் ஆனால் அவங்க கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து 88 லேக்ஸ் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 90 லேக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, 90 லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அர்ஜென்ட் சேல்ஸு அவசர விற்பனையினால் 87 லேக்ஸ் வரைக்கும் முடிக்கலான்னு சொன்னாங்க. ஒரே பேமெண்ட்டு அக்ரிமெண்ட்லாம் போடாமல் நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக முடிச்சுக்கிறீங்க, எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து லீகலாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரே பேமெண்ட்டாக கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்க, 2 வாரம் 10 நாளில் முடிச்சுக்கிறீங்க அக்ரிமெண்ட்லாம் போடாமல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 85 லேக்ஸ் வரும் ஃபைனலாக முடிக்கலாங்க. ஸோ நேரடியாக வாங்க, பார்த்துட்டு ஓகேனா என்னால் எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. ப்ரைஸ் வந்து 85 லேக்ஸ் வரும். இல்லை இன்னும் கூட குறைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஓனர் டு ஓனர் நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப தாங்க தெரியும். நம்மக்கிட்ட சொன்னது என்கிட்ட வந்து அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து 85 லேக்ஸ் தான் ஃபைனல் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, ஓகேனா நம்ம டேரெக்டாக உட்காந்து பேசுகிறப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாங்க. பட் ஆனால் 85 தான் நீங்கள் வந்து நினச்சிட்டு வாங்க ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓனர் டு ஓனர் உட்கார்றப்ப எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், கிணறு வந்து நல்ல நீர்வளமான கிணறு, நல்ல பெரிய கிணறுங்க, நல்ல சூப்பரான கிணறு. தண்ணியும் வந்து மேலேயே இருக்குது பாருங்கள். இந்த சம்மர் சீசன் இந்த வெயில்லையே தண்ணி வந்து நல்லா மேலேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல பியூரான தண்ணிங்க, நல்ல சூப்பரான தண்ணி. கண்டிப்பாக வந்து விவசாயத்துக்கு ஒரு நல்ல ஏற்ற இடம். ஃபார்ம் ஹவுஸ், அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு எல்லாமே ஏற்ற இடம். 2 வீடு இருக்குங்க. 2 வீட்டோட மரங்களோட எல்லாமே வந்து டெவலப் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இவங்க கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறாங்க, அதனால மட்டும்தான் மெயினாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த சேல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரின் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறதுனால அதுக்காக மட்டும்தாங்க சேல் பண்ணுறாங்க. மிச்சப்படி எந்த ரீசனும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒன்று நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது மாதிரி வந்து கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்க மெயின் ரீசனே வந்து கொஞ்சம் வெளியே போகிறாங்க, ஃபாரின் போகிறதுனால, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறதுனால தான் சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நேரடியாக வாங்க, பாருங்கள், நல்ல லேண்டு. திரும்பி சொல்கிறேன், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோ வந்து இவ்வளோ பொறுமையாக யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ, ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க, நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பொறுமையாக இவ்வளோ பேர் வந்து பார்த்துருப்பீங்க, என்னன்னு தெரியல, நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.